அத்தை, உங்களுக்காக பார்த்து பார்த்து சாப்பாடு செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுதுல. நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறேன்டி, இப்போவே வாய் அடிக்காத. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். அது வரைக்கும் இரு. ஏண்டி, இது சாம்பாரா இல்லை ரசமானு எனக்கு தெரியல. நீயே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எவ்வளோ பசியில் வந்து உக்காந்தேன். கருமம், இந்த சாப்பாடை போட்டு என் சாப்பிட்ற மூடையே கெடுத்துட்டேன். இதை மனுஷன் சாப்பிடுவானா? சி. ஐயோ, நான் நல்லா தான் அத்தை சமைச்சேன். எனக்கு தெரிஞ்ச அளவு தானே சமைச்சேன். சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வாய் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ப்ளீஸ் அத்தை, கோச்சிக்காதீங்க. ஒரு வாயே என்னால் வாயில் வைக்க முடியல, இன்னொரு வாய் வேறு சாப்பிட சொல்கிற. உன் சாப்பாடை நாய்க்கு கீக்கு கொட்டிடாத. அதுவும் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்து வச்சிரும் பார்த்துக்க. இல்லைன்னா போய் சேர்ந்துரும். நாய்க்கே அந்த நிலமைனா மனுஷன் நிலமையை யோசிச்சுப்பாரு. இந்த சாப்பாடை தயவு செஞ்சு எடுத்து கொட்டிடு, இல்லைன்னா குழி தோண்டி புதைச்சிரு. அத்தை அத்தை, கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போங்க அத்தை, கோச்சிக்காதீங்க. நான் இன்னொரு தடவை நல்லா செஞ்சு தரேன் அத்தை. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அத்தை, ப்ளீஸ். ஏண்டி, உன் மருமக ரொம்ப நல்லா சமைச்சு வச்சுருக்கான்னு இன்ன வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன் என்ன? நல்லா சாப்பிட்டுட்டு வா, நான் போகிறேன். சா, நிம்மதியாக சாப்பிடக்கூட விட்றாங்களா அந்த வீட்டில்? ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கு சமைக்க தெரியலனா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி கேவலமாக சமைச்சு வச்சுருக்க. அவங்க பெரியவங்க தானே, இப்போ தான் சாப்பிட பசியோடு வந்து உக்காந்தாங்க. அதையும் கெடுத்துட்டியே. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாத்திரை போடணும். இன்னும் எதுவுமே சாப்பிடல. உன்னை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது? அத்தை, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் கோச்சிப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை. நான் இல்லைன்னா அப்போவே சொல்லியிருப்பேன். இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அத்தை. கரெக்டாக சமைக்கிறேன். நீ ரொம்ப நல்லா சமைக்கிற. இந்த இலையெல்லாம் எடுத்து குழி தோண்டி புதைச்சிட்டு வா. இனிமேல் நீ கிச்சன் சைடே போகாத. நான் வேணும்னேவா பண்ணேன். எனக்கு சமைக்க தெரிகிற அளவுக்கு தானே நான் சமைச்சேன். எல்லாரும் இப்படி மூஞ்சியை காட்டிட்டு போகிறாங்களே. பேசாமல் என்ன பண்ணலாம்? பேசாமல் குகனுக்கு ஃபோன் போட்டு சொல்லலாம். குகனை சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவோம்.